ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, லவ் இஸ் ஹாட் ஃபார் அன் ஒட்டாக்கு சீசன் 1 எபிசோட் 4. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோட்டக்கா நம்ம நறுமிக்காக சில விஷயங்களை கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான் சாப்பிட்றதுக்காக. இந்த சூடாடுறதுக்குள்ளே இதை சாப்பிட்ரு அப்படின்னு அவன் அந்த சாப்பாட்டை சாண்ட்விட்ச் கொடுக்கும்போதே இவ கண்ணிலிருந்து தார தாரையே தண்ணீர் விழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னடி ஆச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டால் இவன் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, ஏதோ பிரச்சனையா, ஏதோ திட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தெரியுது, இந்த மாடி அனிமே பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது பெரிய பொம்பளை மாதிரி நடந்துக்கு அப்படின்னு இவன் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா டிராகன் பால் ஜி போட்டால் மட்டும் நீ வாய் திறந்துக்கிட்டு பார்க்க மாட்டியா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா. இவனுமே கண்ணில் தண்ணி வச்சுட்டான். பாத்தியா, என்னை மட்டும் சொல்கிற, இப்போ நீ சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு. லஞ்ச் டைமில் இவங்க ரெண்டு பேருமே, ஐ மீன் இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம நறுமி ஹிரோட்டோக்காவுக்கு லேடி வேஷம் போட்டு விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கண்டிப்பாக நான் யாராவதுக்கு பொண்டாட்டியே இருந்திருக்கணும் மாட்டிருக்குது, தப்பி தவறி ஆம்பளையே பிறந்துட்டேன் அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன ஃபோட்டோ, நான் இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் பாரு, இதெல்லாம் அற்புதமான ஃபோட்டோ, இதை நான் வால்பேப்பரை கூட வைக்கலான் இருந்தேன் அப்படின்னு ஹனா சொல்கிறா. உண்மையிலேயே அற்புதமான ஃபோட்டோ தான் போங்க, எனக்கு இது பார்க்கும்போது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாளா. என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு கபாக்குரா பிடிங்கி பார்க்கும்போது தெரியுது, கபாக்குரா நம்ம ஹனாவை கிஸ் பண்ணுற மாதிரி. யோ, என்னையா நீ சீனியராக இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஹீரோட்டக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நம்ம ஹீரோட்டக்கா நறுமி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. மறுபடியுமே ஹனா அப்புறம் கபாக்குரா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இவளை எப்படியாவது தீர்த்து விடு, இவனை எப்படியாவது தீர்த்து விடு அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நான் இவங்ககிட்ட என்னோட ஹாபீஸை ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணலான்னு சொன்னேன், அதுக்கு இவன் எதிர்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹனா அவளோட காஸ்பிளே ஐடியாவை கபாக்குரா மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கபாக்குரா அந்த காஸ்பிளே ஐடியாவில் எனக்கு வராது, ஏன்னா எனக்கு காஸ்பிளே பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு இவனும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக நான் காஸ்பிளே போட விட வேண்டா கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடேங்கப்பா, இவங்க ரெண்டு பேரும் காஸ்பிளே பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நறுமி யோசிச்சுக்கிட்டு மூக்கில் ரத்தத்தை ஒழிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி எனக்கு காஸ்பிளே பண்ணுறது பிரச்சனை கிடையாது, காஸ்பிளே பண்ணால் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எனக்கு எம்பரசிங் ஆகும், அதனால தான் அப்படிங்கிறான். அப்படியா, அப்படின்னா சரி, இங்கே பாரு நறுமி, நீயும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவன் மேக்கப் போட்டால் உண்மையாக அழகாக தானே இருப்பான் அப்படின்னு ஆனால் சொல்லும்போது, ஆமாம் இவர் உண்மையிலேயே அழகாக தான் இருப்பார், சொல்லப்போனால் என் கூட ஒருத்தர் இருக்கிறானே ஹீரோட்டக்கா, அவனும் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவ இப்போ ஒரு மாதிரி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறா. இங்கே பாருங்க, நாங்கள் ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸாக போயிட்டோம், அதனால தான் கம்முன்னு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டி போட்டு பார்த்துடலாமா யார் அழகாகிறாங்கன்னு அப்படின்னு ஹீரோட்டக்காவுக்கு கபாக்குராவுக்கு சண்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நீ வேற கம்முனரா, எதுக்கடா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இந்த கிழவி சும்மாவே ஆடுன்னு ஆடுவா அப்படின்னு கனவு திட்டும் போது, யாரை கிளவிங்கிற, நீ தாண்டா கிளவன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எலியும் பூனை மாதிரி. ஏன் அருமி, இந்த மாதிரி நாங்கள் சண்டை போடுற மாதிரிலாம் நீங்கள் ஒரு நாள் கூட சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னு ஹனா கேட்கும்போது, சேச்சே, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டாக்குவாவே வளர்ந்துட்டோம், அவனுக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்கும், எனக்கு அனிமே மாங்கா பிடிக்கும், பட் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரே முடிவு எடுக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான முடிவு இருக்கலாம், அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த பைத்தியக்காரியை நான் ஏற்கனவே கேம்ஸ்குள்ளே இழுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவள் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட்டக்கா சொல்லும் போது, என்னடா சொன்ன, இழுக்கலான்னு பார்த்தியா, அப்படின்னா என் ஐடியாவுக்கு நீ காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னு சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம சண்டை பெருசுன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே சண்டை போடுறாங்களே அப்படின்னு இவங்க சண்டையை விளக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் 3வது நாள் ராத்திரியில தான் இங்கே சிலுமிஷமே நடக்குது. என்ன பண்ண போகிறாங்க, அதாவது ஹனா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டா, கபாக்குரா செல்லம் இந்த கோட் சூட்டு மட்டும் போட்டுட்டு வரையா அப்படின்னு காஸ்பிளேக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இந்த கருமத்தை நான் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னல அப்படின்னு சண்டைக்கு வரும்போது, கவலைப்படாத, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு அழகாக காட்டுறேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது, எனக்கு அதில் விருப்பமுள்ள கொஞ்சம் கூட அப்படின்னு இவன் சொல்கிறான். உனக்காக தான் இத்தனை பண்ணியிருக்கிறேன், அது கூட நீ புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்கிறாளா. சரி, வேறு வழி இல்லாமல் நம்மளோட டீலிங் மறந்துட்டியா அப்படின்னு இவ்வளோ டீலிங் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டான், ஃபோட்டோலாம் பக்காவாக எடுத்துட்டா. ஸோ அடுத்த நாள் ராத்திரி இவங்க டின்னருக்கு போகிறாங்க. ஏய் நறுமி, இங்கே பாரு இந்த மாஸ்டர் பீஸை, உன் ஆள் அளவுக்கு என் ஆள் ரொம்பவே அழகு தெரியுமா அப்படின்னு அவள் பீத்திட்டு இருக்கிறா. ஐயோ கபாக்குரா சார், நீங்களும் இது உண்மையிலேயே அற்புதமாக இருக்கிறீங்களே போங்க அப்படிங்கிறாங்க. சும்மாவா, அன்றைக்கி ராத்திரியே ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு தேவையான விக்கு, இவனுக்கு தேவையான எடிட் எல்லாமே அன்றைக்கி நைட்டே நான் முடிச்சிட்டேனே அப்படிங்கிறா. என்னாச்சு கபாக்குரா சார், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை மட்டும் கேட்காதடா, எதுக்கடா இப்படி கேட்ட, தப்பாக எது கேட்டீங்கன்னா உன்னை கொன்னே விடு பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எதை சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவள் எனக்கு பிடிச்ச படத்தை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், அதனால தான் நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அடுத்த நாள் எல்லாருமே அவங்களோட வேலையை நிம்மதியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நறுமிக்கு ஹிரோட்டோக்கோ மெசேஜ் பண்ணுறான். அதாவது, இன்னைக்கு ராத்திரி நம்ம வெளியே சாப்பிட போகலாம், சாப்பிட்றதுனா தண்ணி தம்மு அப்படின்னு எல்லாம் போடலாம், இதவே நம்ம கபாக்குரம் வராப்புல, அதனால் நம்ம ஹனாவையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறானா. அவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே, பையன் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, அவன் நல்லா எக்ஸ்ப்ரெசிவோட பேசுகிற பையன் தான், என்ன மூஞ்சியில் கொஞ்சம் முகம்சம் இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறா. அவன் சொன்னதுக்கு எல்லாமே ஓகே சார், நீங்கள் சொன்ன எல்லாமே ஓகே தான் அப்படின்னு இவளும்
நான் சாமுராய் மாரி பேசிக்கிட்டு இருக்கிறா. இவ எதுக்கு இந்த மாரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா? அப்படின்னு கபாக்குரோ சொல்லும்போது, எனக்கே தெரியல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது அப்படிங்கிறா. அப்படின்னா சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட்ல நாம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட போறோம்ல அப்படின்னு நறுமி சொல்லும்போது, அப்படின்னா சரி இனிமே ஒரு பெக் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு சீக்ரெட்ட பத்தி பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ! பார்டெண்டர் யாருங்கய்யா? இங்க அம்மாவுக்கு தண்ணி குடு. போதை தலைக்கேறி போயிட்டு இருக்குது அப்படின்னு கபாக்குரோ கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. சரி ஓகே. இப்ப நான் சில விஷயங்கள பத்தி தெரிஞ்சாகணும். யாரு ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணது? நீங்களா அவங்களான்னு கேட்கும்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நீ தான், நான் தான் அப்படின்னு. ஆக்சுவலி இது எங்க ஹை ஸ்கூல்ல தான் நடந்தது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இவங்களோட காதல் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணான். நான்லாம் பண்ணவே கிடையாது. இவ தான் பண்ணா அப்படின்னு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, சரி கொஞ்சம் சாந்தமாகுங்க. இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கும்போது தண்ணி வேணும்னே மேல ஹானா தெளிச்சு விட்டா. எனக்காக நீ இத தொடச்சு விடுறியா? அப்படின்னு அவளும் கேட்கும்போது, கண்டிப்பா தான் சொல்றீங்களா? அப்படின்னு இவனும் சொல்றானா. டேய் அவன் மேல கைய தொட்ட கொன்னே விடுவேன் அப்படின்னு கபாக்குரா, நருமி 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேரும் கொஞ்சி குழாம்பி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நருமியும், ஹனாவும். அப்படின்னு சரி நமக்கு புடிச்சவங்க நம்மகிட்ட என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம தெரிய வைக்கலாமா? அதாவது அந்த மாரி விஷயத்த ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது, இப்ப தேவையில்லாம எதுக்கு என்ன நீ வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற? இப்ப மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நீ என்ன கிழிக்க போற? என்ன ரொம்பவே கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிற. உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கபாக்குரா கத்துறாப்புல. பார்த்தாலே பிடிக்கலையா? எனக்கு தெரியும் உனக்கு ஆரம்பத்துலருந்து என்ன பிடிக்காது அப்படின்னு. உனக்கு நம்ம நருமி மாரி டைப் பொண்ணுங்கள தானே பிடிக்கும். அதனால தான் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிற. போ வேணும்னா இவள காதலிச்சுக்க அப்படின்னு. ஆனா இங்க நருமி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னடா இது எல்லை மீறி போறீங்களே! சரி அப்படின்னா நம்ம வேற விஷயத்த பத்தி பேசலாமா? உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்க அத பத்தி பேசுங்களேன் அப்படின்னு நருமி சொல்றாளா? கொஞ்சம் சாந்தமாயிட்டாங்க. அண்ட் கபாக்குரா கிட்ட அந்த பேச்சு வருது. உங்களுக்கு நம்ம ஹனா கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பையன் கூச்சப்படாம எனக்கு அவளோட பூப்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். எட்டி ஒரே அடி. இங்க பாரு நான் உனக்கு புடிச்ச கேரக்டர் மாரி இருப்பேன்னு பார்த்தா, உனக்கு என்னோட ஜஸ்ட் அப்பியரன்ஸ் தான் புடிச்சிருக்குதா? நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு இவளும் அழுதுகிட்டே கிளம்புறா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நீ உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரியா? அப்படின்னு கேட்கும்போது, செருப்படுத்து ஒரே வீசு வீசுறா ஹனா. இங்க பாருங்க நீங்க கோவப்படுற மாரி எதுவும் பண்ண தேவையில்ல. எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, ஹனா கட்டி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா, அவன் என்னோட அப்பியரன்ஸ பார்த்து என் மேல காதல்ல விழுந்துட்டான். அப்பியரன்ஸ் ஒரு நாள் காணாம போயிரும். அவன் கேரக்டரா என்ன பார்த்து புடிச்சிருந்தா கூட பரவால்ல. பட் இந்த மாரி விஷயத்தலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. அவனுக்கு நான் பிடிச்ச கேரக்டரா இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது, அவ்வளதான் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கபாக்கர் அவங்கள ஹர்ட் பண்ணா அவர நான் புதைச்சு போட்டுறேன். கடல்ல அவள தூக்கி போட்டுறேன் அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. நம்ம நருமி, எனக்கு ஒரு நாள் கூட தெரியவே இல்ல. ஏன்னா நான் ஒரு ஒட்டாக்கோவா இருந்துகிட்டு அவன் நான் ஒட்டாக்கோவா இருக்கிற காரணத்துக்காக என்னை ஏத்துக்கிட்டானா? இல்ல நான் ஈஸியா ஏத்துக்கிற காரணத்துக்காக தான் அவனும் ஒட்டாக்கோவா இருக்கானா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம நருமிக்கும், அப்ப நானும் ஹிரோட்டாக்காவும் எந்த மாரி ஆளுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கபாக்குரா வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாப்புல. எதுக்காக இப்படி இங்க நின்னுகிட்டு இருக்கிற? நான் பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உன்ன பத்தி அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க தெரியுமா? அப்படின்னு கபாக்குரா சொல்றாப்புல. உனக்கு என்ன பத்தின கவலையே கிடையாதுல்ல. நீ எப்பவுமே மத்தவங்கள பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு என்னோட அப்பியரன்ஸ் மட்டும் தானே முக்கியம் அப்படின்னு ஹனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமா இப்ப அதுக்கு என்ன இப்போ? அது மட்டும் இல்லாம நீ கிளவி மாரி இருக்கிற. அதுக்கு என்ன இப்போ? இப்பதான் நீ என்னால கண்டுக்கிறயில்ல அப்படின்னு இவளுமே கபாக்குரா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. நீ எதுக்காக என்ன இப்படி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிற? சும்மா என்ன கிழவி கிழவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ என்ன செல்லமா கொஞ்சுவேன்னு பார்க்குற. ஆனா நீ என்ன எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு இவரு கட்டிப்புடிச்சு, சரி ஓகே, ஓகே விடு. எனக்கு உன்ன பத்தி எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்கு அப்படின்னு இவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தா தெரியுது இவங்க 2 பேருமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே. பட் ஹனா கேட்டதுல இவளுக்கு ஒரு அர்த்தம் தெரியுது நருமிக்கு. அத எப்படியாவது கேட்கணுமே அப்படின்னு அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? இல்ல ஒரு மாரி ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு ஹிரோட்டாக்கா கேட்கும்போது, நானும் உன்கிட்ட சில விஷயங்கள கேட்கணும். என்னது சில விஷயங்கள கேட்கறியா? நான் தான் அப்பல்லாம் பிரச்சனைய முடிச்சு விட்டனே. உனக்கு எனக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருச்சுல்ல. உன்கிட்ட என்ன குறைவா இருந்தாலுமே சரி, அத நான் ஏத்துக்கிறேன்னு தானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ள நெஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டேய்! என்ன தைரியம் இருந்தா என்ன குறைவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவ. உண்மைய சொல்லு. இப்ப எந்த இடத்துல நீ என்ன உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கிறா. நான் எந்த இடத்தையும் பார்க்கவே இல்லையே. நீ தாம்மா தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிற. எனக்கு அத பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. உனக்கு குட்டி பூப்ஸ் இருந்தா பெருசா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பை த வே நீ என்னைக்கு தான் என்கிட்ட உண்மையா இருக்க போற? இன்னும் சின்ன பையனாட்டம் இருக்கிற. நான் ஒட்டாக்கோவா இருக்கிற காரணத்துக்காகலாம் நீ ஒண்ணும் என்ன காதலிக்க வேணாம். அதனால உனக்கு வேற பொண்ணு இருந்தா கூட பார்த்துக்க. ஏன்னா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் ஒட்டாக்குங்கிறதுனால தான் என்ன கழட்டி விட்டு போனானுங்க. நீ அந்த மாரி போ அப்படின்னு இந்த இடத்துல நறுமி சொல்லும்போது, ஆக்சுவலி நீ ஒட்டாக்கோவா இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ உனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த மத்தவங்களுக்காக மாத்திக்காம செய்ற பார்த்தியா? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதுதான் நறுமியா எனக்கு பிடிச்சிருக்குது ஹிரோட்டாக்காவுக்கும்.
அப்படின்னு சொல்றானா, அடேங்கப்பா! தடவையா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இத நான் எம்பாரசிங் மொமெண்ட்டா ஆக்குனா எப்படி இருக்கும்? உன்னை மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஒரு 3 நாளைக்கு என் கூட பேசவே மாட்டேல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த மாரி செஞ்சீன்னா உன்ன கொன்னே புடுவேன்டி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி அப்படின்னு சொல்றானா. ஐய்யய்யோ! இவன் வெட்கப்படுறானே! எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்குதே அப்படின்னு இவளும் சிரிக்கிறாளா. ஹிரோடாக்கா இவன் முன்னாடி இப்ப தான் சிரிக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு, நம்ம எங்கேயாவது கேம் விளையாட போலாமா அப்படின்னு நைட்டு கிளம்புறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.